ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 3 கேட்டீங்க. தன்னோட காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க சத்யா தன்னோட ரூம்மேட்டான ஷிஃபானாவை பார்க்குறாங்க. ஷிஃபானாவுக்கும் சத்யாவுக்கும் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நல்ல பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது. அண்ட் சத்யபிரியா ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட ஃபர்ஸ்ட் டே இன் காலேஜும் செமையாக அமையுது. நிறைய அழகான விஷயங்கள் நடக்குது. அவங்களோட வகுப்பறையில் எல்லாமே நல்லா போகுது. பட் திடீர்னு நம்ம சத்யா வசந்தை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட ப்ளூ ஷர்ட்டை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட நினைவுகளில் ஏங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் இனிமேல் ஒரு தடவையாவது பார்ப்போமா அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருந்த சத்யாவுக்கு தன்னோட காலேஜோட பிரசிடெண்ட் தான் வசந்த். அண்ட் இன்னொரு 1 வருஷம் 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம சத்யாவை கையிலேயே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த கதையில் இன்னும் என்னென்ன மேஜிக்கலான விஷயங்கள் நடக்க போகுது? எபிசோட் 4 போகலாமா? சத்யபிரியா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஃப்ரெஷர்ஸ் டேவை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்கள் முன்னாடியே தான் நிற்கிறாரு உங்களோட வசந்த். அண்ட் இன்னும் நீங்கள் கண்ணை இமைக்கவே இல்லை, இன்னும் உங்களோட கண்களை நீங்கள் மூடவே இல்லை. எச்சக்கண்ணு வாங்காமல் அவரை பார்க்குறீங்க, திகட்ட பார்க்குறீங்க. ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி அவரை சாப்பிட்றீங்க கண்ணாலேயே. அண்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வசந்த் வேகமாக தான் கூட ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுட்டு பக்கத்து கிளாஸ் போயிடுறாரு. அவர் பெருசாக உங்கள் கிளாஸில் யாரையும் பார்க்கல, உங்கள் கூட ஐ கான்டாக்டும் மெயின்டைன் பண்ணல. உங்களுக்கு ஒரு சந்தேகம் கம் வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். வசந்த் நம்மளை பார்க்காம விட்டாரே, பார்த்துட்டு தான் ஒரு வேளை பேசியிருப்பாரோ, நம்ம இந்த கிளாஸ் தானே அவருக்கு தெரியாதோ, நம்ம எப்படியாவது வசந்த் கிட்ட பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. வசந்தை நம்ம பார்க்கணும், வசந்த் கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணும், ஒரு ஹாய் சொல்லணும், நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் போல் உங்களுக்கு இருக்குது. பட் இப்போ நீங்கள் உங்களோட ஃபிசிக்ஸ் கிளாஸில் இருக்கீங்க. அண்ட் உங்கள் மேம் சீக்கிரமாக கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த கிளாஸ் விட்டு நடுவில் போக முடியாது. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கேயே அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காடுறீங்க. உங்களுக்கு கடந்து போகிற ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு யுகம் போகிற மாதிரி இருக்குது. எப்படா இந்த கிளாஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே எப்படியாவது போய் வசந்தை தேடணும், எப்படியாவது அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பெஞ்சை தட்டுறீங்க, ஷிஃபானாவோட தொடையை தட்டுறீங்க, உங்கள் கையை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிறீங்க. சினிமாவில் ஒரு ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் காதல் என்பதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்கள் மேம் போரெல்லாம் அடிக்கலை, ஜாலியாக பேசுகிறாங்க. லைட்டாக தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் கேட்குது, ஏதோ ரொம்ப மொக்க போடுற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு வழியாக உங்கள் மேம் கிளாஸை முடிக்கிறாங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டாஃப் வரதுக்கு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கிளாஸ் விட்டு போயிடுறாங்க. அண்ட் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேகமாக உங்கள் கிளாஸ்லேருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் போகிற நீங்கள் தனியாக போல உங்களோட பார்த்தான உங்களோட ஃப்ரெண்டான ஷிஃபானாவை கையை பிடிச்சி தர நிறுத்திட்டு போகிறீங்க. ஏ ஷிஃபா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வேகமாக கூப்பிட்டு போகிறீங்க. எங்கடி போகிற, ரொம்ப அர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. லூஸு, ரெஸ்ட் ரூம் இல்லடி, நான் என் ஆளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எனது ஆளா? மேடம், இன்னைக்கு காலையில் தான் நீங்கள் இந்த காலேஜுக்கே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. ஆமாம், பட் அதுக்குள்ளேயே என்னோட மனசுக்குள்ள இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே கவித்துவமாக பேசுகிறீங்க, அப்படியே கவிதையாக பேசுகிறீங்க. நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணதே இல்லை சத்யா. அண்ட் உங்களுக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷிஃபானா கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்து கிளாஸாக போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. ஒருவேளை இந்த கிளாஸில் வசந்த் இருப்பாரோ, ஒருவேளை அதுக்கு பக்கத்து கிளாஸில் இருப்பாரோ. கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு கிளாஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணும். எப்படியாவது முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக போய் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு கிளாஸ் விடாமல் போய் தேடுறீங்க. பட் எந்த கிளாஸ்லேயும் வசந்த் இல்லை. அண்ட் டைமும் 10 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் ஷிஃபானாவை பார்க்குறீங்க, ஷிஃபானா உங்களை பார்க்குறாங்க. என்ன மச்சி, காலேஜில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பங்க் அடிச்சிடலாமா அப்படின்னு ஷிஃபானா கேட்குறாங்க. வேற வழி இருக்கா? வா, நமக்கு லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போதைக்கு ஷிஃபானாவை ஊர்காவாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு
அடுத்த ஃப்ளோரில் போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கிளாஸை பங்க் அடிச்சுட்டு தேடுறீங்க. பட் பார்த்தா ஒரு 10-15 மினிட்ஸ் போகுது. இந்த ஃப்ளோர்லேயும் வந்து உங்களோட வசந்த் இல்லை, உங்களோட ப்ளூ ஷர்ட் இல்லை. அட போடாடே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது. கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்த்து போயிட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஷிஃபானாவும் வந்துட்டு உங்களை லைட்டாக கன்சோல் பண்ணுறாங்க. பரவாயில்ல சத்யா, விடு பார்த்துக்கலாம், இங்கே தானே இருக்க போகிறாரு, நம்ம ஈவினிங் இல்லை நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல, ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. சரி ஓகே ஷிஃபா, என்ன பண்ணுறது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல நகர ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு 10-20 அடி தள்ளி அந்த ஃப்ளோரோட எண்டில் திடீர்னு உங்களோட ப்ளூ ஷர்ட் வராரு. தனியாக நின்று கீழே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இதோட செம்ம சான்ஸ் கிடைக்காது, நம்ம எப்படியாவது போய் வசந்த் கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. பட் உங்களோட துரதிர்ஷ்டம், நீங்கள் கிட்ட போன உடனே உங்களோட பிரின்சிபல் வசந்த் கிட்ட வந்துடுறாரு. வசந்தை அவர் கூட கூப்பிட்டு போயிடுறாரு. ஆடா போங்கடா நீங்கள், இந்த நேரம் பார்த்தா இந்த பிரின்சிபல் வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அவங்க ஏதோ ஃப்ரெஷர்ஸ் டே பற்றி பேச போகிறாரு போல், ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் அவங்க போக போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. அண்ட் நீங்களும் ஷிஃபானாவும் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அடுத்த அவர் போய் அட்டன் பண்ணுறீங்க. அந்த நாளை எப்படியோ முடிக்கிறீங்க. பட் காலையில் இருந்த ஜோஷ் உங்களுக்கு அந்த நாள் போக போக இல்லை. நீங்கள் வசந்தை எவ்வளோ விரும்புகிறீங்க, வசந்தை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஷிஃபானாக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ட் ஈவினிங் போல் ஷிஃபானா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாங்க. மச்சி இன்னைக்கு வெட்னஸ்டே, நாளான்னைக்கு ஈவினிங் ஃப்ரெஷர்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்னா கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வருவாங்க, அவர் தான் அங்கே மெயினாகவே இருப்பார். நம்ம அங்கே வசந்தை பார்க்கலாம், அங்கே நல்லா பேசலாம், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு சென்ஸ் மேக் பண்ணுது. ஆமாம் இல்லை, நம்ம அங்கே போய் பார்க்கலாம், நம்ம இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் செமையாக வசந்த் முன்னாடி நிற்கலாம், அப்போ நம்மளோட ப்ளூ ஷர்ட் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உண்மையான ஆட்டமே இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அந்த 2 நாள் உங்களுக்கு போகிறது 2 யுகம் போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மணி நேரமும் அவ்வளோ லாங்காக ஃபீல் ஆகுது, ஒவ்வொரு கிளாஸும் ரொம்ப லாங்காக ஃபீல் ஆகுது. உங்களோட எண்ணங்கள்லாம் இங்கே இல்லவே இல்லை. எப்போ ஃப்ரெஷர்ஸ் டே வரும், எப்போ வசந்த் வருவார், எப்போ வசந்தை பார்க்கலாம், ஃப்ரெஷர்ஸ் டே எப்படி இருக்க போகுது, வசந்த் கிட்ட நம்ம பேசினா என்ன பேச போகிறோம், தைரியமாக பேச முடியுமா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொரு மணி நேரத்தையும் கஷ்டப்பட்டு கடக்கிறீங்க. அதுவும் ஃப்ரெஷர்ஸ் டே கிட்ட வர வர இன்னும் அப்படியே நீங்கள் ப்ளூட்டோவில் வாழ்கிற மாதிரி உணர்றீங்க. 1 மணி நேரம் போகிறது ஒரு நாள் போகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் டே சாயங்காலம் 4 மணிக்குன்னா மதியம் 1 மணி 2 மணி ஆனதுக்கப்புறம்லாம் வந்து டைம் சுத்தமாக நகரவே மாட்டேங்குது. என்னடா இது டிசைன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஒரு வழியாக 4 மணி ஆகுது. அண்ட் உங்கள் காலேஜோட பெல் அடிக்குது. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் டே. மற்றவங்களுக்கு தான் இது ஃப்ரெஷர்ஸ் டே, ஆனால் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே. நீங்களும் உங்களோட பார்த்தா ஷிஃபானாவும் வேகமாக கிளாஸ்லேருந்து போயிட்டு ஆடிட்டோரியமுக்கு போகிறீங்க. ஆடிட்டோரியம் எப்பவும் போல் சென்னைக்கு மிக அருகில்ங்கிற மாதிரி ஒரு 4-5 பிளாக் தள்ளி தூரமாக இருக்குது. நீங்கள் எப்படியாவது சீக்கிரம் போனீங்கன்னா முன்னாடி போய் உட்காரலாம். முன்னாடி உட்காந்தா வசந்த் கிட்ட பேசுறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷிஃபானா ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் போகிறப்பே பார்த்தா ஆடிட்டோரியம் பாதி ஃபுல்லு, ஒரு 400-500 பேருக்கு மேலே இருக்காங்க. அண்ட் இது நல்ல பெரிய ஆடிட்டோரியமாக இருக்குது, ஒரு 1000 பேர் கூட உட்காரலாம் போல், அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமாக இருக்குது. சரி கூட்டமாக இருந்தால் என்ன பரவாயில்ல, நம்ம எப்படியாவது முன்னாடி போய் உட்காந்துடலாம். ஒரு ஃபஸ்ட்டு 10 ரோஸில் உட்காந்தா வசந்த் கிட்ட பேச சான்ஸ் கிடைக்கும், வசந்த் கிட்ட கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷிஃபாவும் முன்னாடி போக ட்ரை பண்ணுறீங்க. பட் அதுக்குள்ளே வாலண்டியர்ஸ் வந்து இல்லைங்க, முன்னாடி இருக்க சீட்ஸ்லாம் ஆக்குப்பை ஆகிடுச்சு, ப்ளீஸ் நீங்கள் பின்னாடி உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடியே உட்கார வச்சிடுறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த அட்டம்ப்டும் வந்து ஃபெயிலியர் தான். வசந்த் கிட்ட கூட போக முடியுமான்னு தெரியல. நீங்களும் ஷிஃபானாவும் ஒரு 2 சேரை பிடிச்சி ஒரு வழியாக உட்காடுறீங்க. ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு ஃப்ரெஷர்ஸ் 2001 அப்படின்னு போட்டிருக்கு. அங்கங்கே ஊதா கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் பலூன்கள் தொங்க விட்டுருக்காங்க, மலர்களால் செஞ்ச தோரணங்கள் தொங்க விட்டுருக்காங்க. இவ்வளோ அழகான மலர்களுக்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் ஏதோ பாலைவனத்தில் உட்காந்துருக்க மாதிரி உணர்றீங்க. உங்களோட நீரான உங்களோட ஆகாரமான வசந்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, வசந்த் பார்க்குறக்காக வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ண அந்த மொமெண்ட் ஒரு வழியாக வருது. ஒரு 5-10 மினிட்ஸில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அண்ட் உங்களோட வசந்த் தான்
உங்களோட ப்ளூ ஷர்ட் தான் இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஒரு 5 minutes செமையாக பேசுகிறாரு, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு, இருக்கிற எல்லாரையும் விஷ் பண்ணுறாரு, காலேஜை பற்றி சொல்கிறாரு, தன்னை பற்றி சொல்கிறாரு. பட் அவர் பேசுகிறது அதெல்லாம் நீங்கள் கவனிக்கல. அவரையே பார்க்குறீங்க, எப்பவும் போல் அவரையே வச்ச கண்ணு வாங்காமல் சைட் அடிக்கிறீங்க. எப்படி ஒரு பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அவர் உண்மையிலேயே ஹேண்ட்ஸமாக இல்லை உங்களுக்கு ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரான்னு கூட உங்களுக்கு தெரியல. பட் வசந்த்னா உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அது மட்டும் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பட் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கண்டிப்பாக வசந்த் உங்களை கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் ஃபீல் ஆகுது. இவ்வளோ கிட்ட இருக்காரு, நமக்கு ஒரு சில மீட்டர்ஸ் முன்னாடி தான் இருக்காரு, இருந்தாலும் பேச முடியல, அவர்னால் நம்மளை பார்க்க முடியலையே. வசந்த் நம்மளை பற்றி யோசிப்பாரா? வசந்துக்கு நம்ம நினைவுகள்லாம் வருமா? நம்ம போய் பேசினா நம்ம ஞாபகம் வச்சிருப்பாரா? என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏய் லூசு சத்யா, அதெல்லாம் யோசிக்காத, நீ பாட்டுக்கு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு சொல்லுது. அண்ட் வசந்த் பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 மணி நேரம் நிறையா அழகழகான ஷோஸ் எல்லாம் நடக்குது, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, சிங்கிங் பண்ணுறாங்க, வெரைட்டி ஷோ பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த ஆடிட்டோரியமில் இருக்க 999 பேரும் வந்து சிரிக்கிறாங்க, ஒருத்தரை தவிர, அதான் உங்களை தவிர. ஃபங்க்ஷன்லாம் முடிய போகிற டைம் வந்துடுது ஒரு வழியாக, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம். அண்ட் க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கலைய ஆரம்பிக்குது. ஃபுல்லாக கலையில, பட் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போகிறாங்க. டே ஸ்காலர்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஷிஃபானா சொல்கிறாங்க, மச்சி இதுதான் செம சான்ஸு, நம்ம அப்படியே போய் முன்னாடி உட்காந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2 ரோவில் தான் வசந்த் உட்காந்துருப்பாரு. அப்படியே ஃபங்க்ஷன் முடியும் போது நீ போய் வசந்த் கிட்ட பேசு, நானும் உன் கூட வந்து நிற்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் ஷிஃபானாவோட கண்ணை பார்த்து, பார்த்தா இப்போ தான்டா நீ வாழ்க்கையிலே உருப்படுற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்க, நீ தான்டா என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு 2 பேரும் முன்னாடி போய் உட்கார ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் முன்னாடி நகர ஆரம்பிக்கிறீங்க. மணி ஒரு ஈவினிங் 6-6:30 போல் இருக்குது. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஷோவே முடிய போகுதுங்கிறனால உங்களை யாரும் கண்டுக்கலை. நீங்கள் கிட்ட போனதுக்கப்புறம் தான் கவனிக்கிறீங்க, வசந்த் ஃபர்ஸ்ட் ரோவில் காலேஜ் சேர்மன், பிரின்சிபல், ஹெச்ஓடிஸ் கூடலாம் உட்காந்துருக்காரு. அண்ட் நீங்கள் எப்படியாவது செகண்ட் ரோவில் போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. பட் கரெக்டாக உங்களோட ஃபிசிக்ஸ் மேம் வந்துடுறாங்க. கேர்ள்ஸ் எங்கே என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் சீஃப் கெஸ்ட் உட்கார்ற இடம்ப்பா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, நீங்கள் பின்னாடி ஒரு 10 ரோஸ்லேருந்து உட்காருங்க, ஓகேவா? யாரையாவது மீட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், ஆஃப்டர் த ஷோ நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம், ப்ளீஸ் நீங்கள் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபிசிக்ஸ் மேமும் உங்களை பின்னாடி உட்கார வச்சிடுறாங்க. அட நீ எங்கிருந்துமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ். இந்த அட்டம்ப்டும் போச்சு. இந்த அட்டம்ப்ட்லேயும் உங்களால் வசந்த் கிட்ட நெருங்க கூட முடியல. அட போங்கடாடேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுது. நிஜமாவே ஜென்யூனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இவ்வளோ ட்ரை பண்ணுறமே இந்த பையனை பார்க்கணும், இந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், ஒரு ஹாய் சொல்லணும், அட்லீஸ்ட் அந்த கண்ணையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரை பண்ணுறமே, பட் முடியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கே, இல்லை யாராவது குறுக்க வந்துட்டே இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, வருத்தப்படுறீங்க. லைட்டாக ஷிஃபானாவோட தோல்லையும் சாஞ்சிக்கிறீங்க. ஷிஃபானாவும் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஃபீல் பண்ணாத சத்யா, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல. அப்படியே அமைதியாக சோகமாகவே சில நிமிஷங்கள் உட்காந்துருக்கீங்க. அண்ட் எப்பவும் போல் நீங்கள் சோகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுறீங்க. கண்ணை மூடுறீங்க. உங்களோட முருகர் சாமி கிட்டேயும் யூனிவர்ஸ் கிட்டேயும் ப்ரே பண்ணுறீங்க. முருகர் சாமி ப்ளீஸ் டூ சம்திங், யூனிவர்ஸ் ப்ளீஸ் டூ சம்திங், ஏதாவது பண்ணு யூனிவர்ஸ், ஏதாவது பண்ணு சாமி, ஏதாவது பண்ணி வசந்தை என் கூட பேச வை சாமி, ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கொடு சாமி, நான் எப்படியாவது போய் வசந்த் கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டுறீங்க, மனசார நினச்சிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் ப்ரே பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது. உங்கள் ஃப்ரெஷர்ஸ் டேவோட ஆங்கர், உங்கள் ஃப்ரெஷர்ஸ் டேவோட ஹோஸ்ட் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. ஓகே ஃப்ரெஷர்ஸ், லாஸ்ட் ஒரு 2 hours எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக நாங்கள் சீனியர்ஸ் எல்லாருமே நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், நிறைய ஷோஸ் பண்ணோம். இப்போ அடுத்து ஓப்பன் மைக் அண்ட் ஓப்பன் ஃப்ளோர் தான். உங்களோட டேலண்ட்லாம் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறவராக இருக்கலாம், நல்லா பாடுறவராக இருக்கலாம், நல்லா கவிதை சொல்கிறவங்களா இருக்கலாம், நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களோட தனித்திறமை என்னவாக இருந்தாலும் அதை இந்த ஸ்டேஜில் வந்து காமிங்க.
எல்லாரும் முன்னாடியும் அதை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் ஒரு துளி கூட யோசிக்கலை, ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை. நீங்கள் பாட்டுக்கு ஷிஃபானாவோட தோல்லிருந்து நிமிர்ந்து உட்காந்து எதை பற்றியும் யோசிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் வேகமாக ஸ்டேஜ் கிட்ட நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் அந்த ஆங்கர் கூட பேசி முடிக்கலை, அந்த தொகுப்பாளர் கூட பேசி முடிக்கலை. அவரே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிறாரு. பட் உங்களுக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லை. உங்களோட பயம், தயக்கம், இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் எங்கே போச்சுன்னு கூட தெரியல. அதெல்லாம் எங்கேயும் வாக்கிங் போயிடுச்சு போல். நீங்கள் பாட்டுக்கு ஸ்டேஜ் கிட்ட போகிறீங்க, ஸ்டேஜும் ஏறுறீங்க. ஸ்டேஜ் ஏறி அந்த ஆங்கர் கிட்ட மைக் வாங்குறீங்க. மைக் வாங்கி நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேர் சத்யபிரியா, நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை நான் பாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் வசந்தை பார்க்காத நீங்கள் வேணும்னே ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்க வசந்த் கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஐ கான்டாக்ட்னா ஐ கான்டாக்ட், ஐஸையே லாக் பண்ணுறீங்க. அவரை மட்டும்தான் பார்க்குறீங்க. அண்ட் அவருக்காக நீங்கள் பாடணும்னு நினச்ச பாட்டை பாட ஆரம்பிக்கிறீங்க. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். ஓ நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் பாடுறீங்க. அவ்வளோ அழகாக பாடுறீங்க, அவ்வளோ மென்மையாக பாடுறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஸ்டேஜ் ஏறினதே கிடையாது. வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பாத்ரூமில் கூட பாடினது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 500 பேருக்கு முன்னாடி, அதுவும் ஒரே ஒரு பையனோட கண்ணை மட்டுமே பார்த்து அவனுக்காக ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணுறீங்க. இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியல. இதுதான் காதல் என்பதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பாடி முடிக்கிற வரைக்கும் வசந்தோட கண்ணிலேருந்து உங்கள் கண்ணை நீங்கள் எடுக்கவே இல்லை. அண்ட் வசந்தும் அவ்வளோ சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. அவரும் உங்களையே தான் பார்க்குறாரு. அவரோட கருவிழிகளும் உங்ககிட்ட இருந்து விலகவே இல்லை. அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் லைட்டாக நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அண்ட் ஒரு வழியாக அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாடலை பாடி முடிச்சிடுறீங்க. எல்லாரும் செம்மையாக உங்களுக்காக கை தட்டுறாங்க. அண்ட் உங்களோட ப்ளூ ஷர்ட் உங்களுக்காக எழுந்து நின்று கை தட்டுறாரு. இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னங்க வேணும், என்ன வேணும் சொல்லுங்கள்? இது யூனிவர்ஸ் பண்ண மேஜிக்கா, முருகர் சாமி பண்ண மேஜிக்கா, இல்லை காதல் பண்ண மேஜிக்கான்லாம் உங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஒன்று தான் தெரியும். வசந்துக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு வேணால் போவீங்க, எவ்வளோ தூரம் வேணால் போவீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. எங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்ட பொண்ணு தான், இப்போயும் நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருக்க பொண்ணு தான். பட் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, உங்களை தைரியமான விஷயங்கள் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ளூ ஷர்ட் போதும், ஒரே ஒரு வசந்த் போதும். நீதானே என் பொன் வசந்தம். ஸோ எஸ் டியர் மக்களே, எபிசோட் எப்படி இருந்துச்சு, கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் வாசிப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் எனக்கு மெயிலோ இன்ஸ்டாகிராமோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வழியும் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். rjnavinvigneshwar@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இல்லை நவீன் விக்னேஸ்வர் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணி ஃபீட்பேக் சொல்லலாம். கதையை அடுத்து இப்படி கொண்டு போங்க, அப்படி கொண்டு போங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே வித்தியாசமானது அண்ட் ஆல்சோ ரொம்பவே சேலஞ்சிங்கானது. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் இதை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. அண்ட் நீங்கள் லிசன் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பில் மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரேட் த ஷோ ஆப்ஷன் போட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க ஸ்பாட்டிஃபைல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அடுத்த எபிசோட மிஸ் பண்ண மாட்டீங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.